அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட தலைவரின் அன்பான வணக்கம் அனைவருக்கும். அதாவது வரக்கூடிய 15/5/2025 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவிலே மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க பிரதிநிதிகளுடன் ஒரு கலந்துரையாடல் இல்லை ஒரு குறை களைவு கூட்டம் நடத்துவதாக தொலைபேசி மூலமாக 2 நாட்களுக்கு முன்பாக மாவட்ட கருவூல அலுவலகத்திலிருந்து ஒருத்தர் தொலைபேசியில் ஃபோன் பண்ணார். கலந்துக்கிறணும் நீங்கள்லாம் அப்படின்னு. ஸோ அதை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் ஆதார கிளைகள் 4 இருக்குது. 1 மதுரை மாநகர், 2 திருமங்கலம், 3 வாடிப்பட்டி, 4 சமயநல்லூர். இந்த சங்கங்களில் ஆதார கிளைகளில் இணைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு யாருக்காவது குறைகள் இருக்கலாம், நெடுங்காலமாக தீர்க்கப்படாத குறைகள் இருக்கலாம். அதனால் இந்த 15/5/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி மாலை 4 மணி அளவில் மதுரை கருவூலத்தில் மாவட்ட கருவூலத்தில் நடைபெறுற இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் அல்லது குறைகளைவு கூட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் ஆதார கிளைகளிலே அங்கத்தினராக உள்ள யாருக்கேனும் நீண்ட நாள் கோரிக்கையாக, அதாவது பணப்பயன் வழங்காமல் ரொம்ப நாளாக தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது, கிளைம் கொடுத்துட்டேன் ஆனால் இங்கே ட்ரெஷரில் சப் ட்ரெஷரில் இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் லேட் ஆகுது அப்படின்னு ஏதாவது கேசஸ் இருக்குமானா தான், அதுக்காக வேணும்னே சொல்லலை. ஏற்கனவே அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஏற்கனவே கம்யூட்டேஷன் 15 இயர்ஸ் தாண்டி மேற்கொண்டும் வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2-3 தடவை போய் சொல்லிட்டோம். அப்படி இருந்தால் அவங்க பழையபடி திருப்பி வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர நிறுத்துறதா காணா அப்படிங்கிறது அந்த விதமான ஒரு கோரிக்கை. இல்லை ஃபேமிலி பென்ஷன் இன்னும் வழங்காமல் நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சிட்ருக்குறாங்க, உண்டான ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டோம், இருந்தாலும் சப் ட்ரெஷரிலையோ இல்லை சம்மந்தப்பட்ட ட்ரெஷரியில் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி கொஞ்சம் காலம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இல்லை லைஃப் டைம் அரியர்ஸ் கொடுக்குறதுல லேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சார். இல்லை ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்த டியூரேஷன், அதாவது ஒரு டெத்திலிருந்து ஃபேமிலி பென்ஷனர் டெத்திலிருந்து டேட் ஆஃப் சேங்ஷன் அது ஃபேமிலி பென்ஷன் வரைக்கும் உண்டான ஒரு 4-5 மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ இல்லை 1 மாதத்துக்கோ உண்டான அரியர்ஸுக்கு போய் சொல்லிகிட்ருக்குறோன்னு போடுறாங்கல்ல, அது டிலேயாக இருக்குது, எல்லா ரெக்கார்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற இனங்கள். இது தவிர எத்தனையோ வெரைட்டிஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட் இருக்குது. அதனால் இது சம்பந்தமாக மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் மதுரை மாநகர், திருமங்கலம், வாடிப்பட்டி, சமயநல்லூர் ஆகிய ஆதார கிளைகளை பதிவு செய்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தங்களுக்கு இது போன்ற ஏதாவது குறை இருக்குமானா, எல்லாம் அப்பப்போ ட்ரெஷரில் தீர்த்து வச்சிடுறாங்க. இல்லை 1-2 தடவை போய் சொன்னால் அவங்க என்ன வேணும்னா இழுத்தடிக்க போகிறாங்க, அது இல்லை. இருந்தாலும் அதையும் மீறி ரொம்ப லேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய இனங்களில் சம்மந்தப்பட்ட பிபிஓ நம்பரு, சம்மந்தப்பட்ட நபரோட பெயர், என்ன கோரிக்கைக்காக அந்த பெண்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது, சப் ட்ரெஷரிலையா இல்லை டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிலையா, மதுரை மாவட்டத்தில் எந்த சப் ட்ரெஷரில் இருந்தாலும் சரி தான் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆதார கிளை எந்த சப் ட்ரெஷரிக்காகவும் அவங்க போய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, போய் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே இது போன்ற ஒரு கோரிக்கைகளை கருவூலத்தின் மூலமாக ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, ஆனால் இன்னும் அரியர்ஸ் போடாமல் இருக்கிறாங்க என்ற ஒரு சில இனங்கள் இருந்தால் மட்டும்தான், இருக்குன்னு சொல்லலை. அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி கோரிக்கைகளை உடனடியாக தாங்களே நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸருக்கு ஒரு கடிதாசி எழுதி ஆர்பிஏடியில் லெட்டர் அனுப்பிச்சிட்டு அதோட நகலை 15/5/2025 அன்று சம்மந்தப்பட்ட ஆதார கிளை தலைவர்கள் மூலமாகவோ நேரடியாகவோ, ஐயா நான் இத்தனாம் தேதி அனுப்பிச்சிருக்கிறேன், எனக்கு இத்தனாம் தேதியிலிருந்தே இந்த கோரிக்கை இன்னும் நிறைவேறாமல் முழுமையாக முற்று பெறாமல் பணப்பலன் வழங்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இனங்கள் மட்டும் தாராளமாக அவங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த காப்பியை சம்மந்தப்பட்ட ஆதார கிளை தலைவர்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் இந்த 15/5/2025 அன்று 4 மணிக்கு மாலை நடைபெற இருக்கும் ஆய்வுரை கூட்டத்தில் அல்லது பென்ஷனர் குறைகளைவு கூட்டத்தில்
மாவட்ட கருவூல அலுவலர் அவர்களிடம் தெரிவிப்பார்கள். யார்? ஆதார் கிளை தலைவர்கள். அப்படி தெரிவித்தாங்கன்னா என்ன ஏது எதனால் பெண்டிங்காக இருக்குங்கிறத மாவட்ட கருவூல அலுவலர் உடனடியாக சம்மந்தப்பட்ட செக்ஷன்லேயோ இல்லை சம்மந்தப்பட்ட கிளை கருவூல அலுவலர்களிடமோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையோ ஏன் பெண்டிங்காக வச்சுருக்கிறீங்க, உடனடியாக சேங்ஷன் பண்ணுங்க, என்ன காரணம், இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் ரெக்கார்டு கொடுக்காமல் இருக்காருன்னு சொன்னால் அதையே அவங்க உடனடியாக அங்கேயே சொல்லிடுவாங்க. அப்படி ஓய்வூதியர் ரெக்கார்டு கொடுக்காதனால டிலேன்னு சொன்னால் அது ஓய்வூதியரோட ஃபால்ட், அது நம்ம ட்ரெஷரியோட ஃபால்ட்டுன்னு சொல்ல முடியாது. எனவே இது போன்ற இனங்கள் இருந்தால் இதனை முன்கூட்டியே மாவட்ட கருவூல அலுவலருக்கு எழுதிட்டு அது சம்மந்தப்பட்ட ஆதார் கிளை தலைவர்கள்ட்டையும் கொடுத்துட்டு 15/5/2025 மாலை 4 மணி அளவிலே நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தரும் பொழுது அது பற்றிய விவரங்களை மாவட்ட கருவூலத்தில் கேட்டு தெளிவு கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக எல்லா ஆதார் கிளை தலைவர்களுக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதமானது இதுதான். இந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெறுபவர் ஆதார் கிளை தலைவர்கள் மதுரை மாநகர், திருமங்கலம், வாடிப்பட்டி, சமயநல்லூர். அன்புடையீர், வரும் 15/5/2025 வியாழக்கிழமை என்ற மாலை 4 மணி அளவில் மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் அவர்கள் ஓய்வூதியர் சங்க பிரதிநிதிகளுடன் குறைகளைவு கூட்டம் நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளார். தங்களது சங்கத்தின் அங்கத்தினர்களில் யாருக்கேனும் ஓய்வூதியம், கம்யூட்டேஷன் இல்லை ஃபேமிலி பென்ஷன், குடும்ப ஓய்வூதியம், LTA அதாவது லைஃப் டைம் அரியர்ஸ் பெறுவதில் அல்லது இது போன்ற வேறு இனங்களில் நீண்ட நாட்களாக தங்களது சங்கம் சார்ந்த கிளை கருவூலங்களில் கோரிக்கைகள் ஏதேனும் பணப்பயன் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பின் அதன் விவரங்களை மதுரை மாவட்ட கருவூல அலுவலருக்கு முன்கூட்டியே முழுமையான விவரங்களுடன் கடிதம் எழுதி சம்பந்தப்பட்ட ஓய்வூதியரின் கோரிக்கை எந்த நாளிலிருந்து அல்லது எத்தனை மாதமாக அல்லது எத்தனை வருடங்களாக கருவூலத்தில் பணப்பயன் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது என்பது போன்ற முழு விவரங்களுடன் கடிதம் மூலம் கோரிக்கையினை அனுப்பிவிட்டு அதன் நகலுடன் 15/5/2025 அன்று மாலை 4 மணிக்கு மதுரை மாவட்ட கருவூல அலுவலர் நடத்த உத்தேசித்துள்ள ஓய்வூதியர் குறைகளைவு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு போட்டு மதுரை மாவட்ட தலைவர் ROA சங்க தலைவர் எல்லா ஆதார் கிளை தலைவர்களுக்கும் 7/5/2025 அன்று கடிதாசி எழுதியிருக்கிறாரு. அதோட நகலை நகல் கிளை கருவூல அலுவலர்கள் மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருமங்கலம், வாடிப்பட்டி, பேரையூர், மேலூர், உசிலம்பட்டி. ஏன்னாட்டா நீங்கள் குறை சொன்னால் அவங்கள்ட்ட அது நிறைவேறி இருக்கலாம், அது பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கலாம். இங்கே வரும்போது அவங்க இந்த விவரம் கொண்டு வரலாமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான். இல்லை நிறைவேறாமல் இருக்குது, இந்த கடிதாசி வச்சாவது அவங்க நிறைவேற்றி தருவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குமே என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த கடிதாசி எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு. அநேகமாக அது திங்கட்கிழமை வாக்கில் தான் கிடைக்கும். ஏன்னாட்டா 1 நாள் 2 நாள் தாமசத்தில் தான் எல்லா இடங்களும் கிடைக்கப்பெறுகிறது. இதோட காப்பி எல்லா சப் ட்ரெஷரி ஆஃபீஸருக்கும் மதுரை மாவட்டத்தில் இயங்கி வரும் எல்லா கிளை கருவூல அலுவலர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கு, ஆதார் கிளை தலைவர்களுக்கும் அனுப்பிச்சிருக்கு. எனவே 15/5/2025 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ள, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள கேம்பஸில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் மாவட்ட கருவூல அலுவலர் நடத்தும் அந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது விவரங்களுடன் தங்களது குறைகளை தீர்த்து கொள்ளும்படி அன்புடன் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல. நன்றி.